வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விண்ட் எரோஷன் டைப்ஸ் அண்ட் கண்ட்ரோல். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரியஸின் இன்னொரு முக்கியமான கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் கோடை காலத்தில் வயல்வெளிகளில் பலமான காற்று வீசும்போது மண் தூசி பறப்பதை பார்த்திருப்பீர்கள். சில நேரங்களில் முழு வயலும் தூசியாக மாறிவிடும். அந்த மண் எங்கே போகிறது? ஏன் இந்த மண் இழப்பு ஏற்படுகிறது? இதற்கு காரணம் விண்ட் எரோஷன். அக்ரிகல்ச்சரில் டாப் சாயில் என்பது மிகவும் மதிப்புமிக்க பகுதி. இந்த டாப் சாயிலில் தான் ஆர்கானிக் மேட்டர், நியூட்ரியன்ஸ் மற்றும் பிளான்ட் க்ரோத்துக்கு தேவையான ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த டாப் சாயில் காற்றில் எடுத்துச் செல்லப்பட்டால் கிராப் ஈல்டு குறையும், சாயில் ஃபர்டிலிட்டி பாதிக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமில் விண்ட் எரோஷன், டைப்ஸ் ஆஃப் விண்ட் எரோஷன், விண்ட் பிரேக்ஸ், ஷெல்டர் பெல்ட்ஸ் போன்ற டாபிக்ஸிலிருந்து தொடர்ந்து கொஸ்டின் கேட்கப்படுகின்றன. அதனால் இந்த கிளாஸை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாட் இஸ் விண்ட் எரோஷன்? Wind erosion is the detachment, transportation and deposition of soil particles by wind. அதாவது காற்றின் செயலால் மண் துகள்கள் பிரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் வேறு இடத்தில் படிய வைக்கப்படுவது விண்ட் எரோஷன் எனப்படும். Why wind erosion occurs? விண்ட் எரோஷன் 3 செயல்முறைகளால் நடைபெறுகின்றன. ஃபர்ஸ்ட்டு டிட்டாச்மெண்ட், மண் துகள்கள் தளர்வாக பிரிக்கப்படுகின்றன. செகண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன், பிரிக்கப்பட்ட மண் துகள்களை காற்று எடுத்துச் செல்கிறது. தேர்டு டெபாசிஷன், காற்றின் வேகம் குறையும் போது மண் துகள்கள் மீண்டும் கீழே படுகின்றன. ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் விண்ட் எரோஷன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஹை விண்ட் வெலாசிட்டி. காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது மண் துகள்கள் எளிதாக தூக்கிச் செல்லப்படுகின்றன. எக்ஸாம்பிள், கோடை காலத்தில் திறந்த வெளி நிலங்களில் மண் தூசி பறப்பது. விண்ட் வெலாசிட்டி அதிகமாகனா விண்ட் எரோஷன் அதிகமாகும். இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஃபேக்டர் ட்ரை சாயில் சர்ஃபேஸ். ஈரப்பதம் இல்லாத மண் துகள்கள் எளிதில் பிரிந்துவிடும். எக்ஸாம்பிள், மே மாதத்தில் நீர் இல்லாத வயல்கள். ட்ரை சாயில் அப்படின்னாவே ஹை விண்ட் எரோஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஃபேக்டர் லூஸ் சாயில் பார்ட்டிகல்ஸ். மண் இறுக்கமாக இல்லாமல் தளர்வாக இருந்தால் காற்று எளிதில் எடுத்துச் செல்லும். ஃபோர்த் ஃபேக்டர் சாண்டி சாயில். மணல் மண்ணில் துகள்கள் தனித்தனியாக இருப்பதால் அதிகமாக எரோஷன் ஏற்படும். எக்ஸாம்பிள், கோஸ்டல் ஏரியாஸ். ஃபிஃப்த் ஃபேக்டர் லேக் ஆஃப் வெஜிடேஷன். பயிர்கள் அல்லது தாவரங்கள் இல்லாத நிலங்களில் விண்ட் எரோஷன் அதிகம். சிக்ஸ்த் ஃபேக்டர் லார்ஜ் ஓப்பன் ஃபீல்ட்ஸ். பெரிய திறந்த வெளி நிலங்களில் காற்று வேகமாக நகர்கிறது. செவன்த் ஃபேக்டர் லோ சாயில் மாய்ஸ்சர். மண்ணின் ஈரப்பதம் குறைந்தால் துகள்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் விண்ட் எரோஷன். விண்ட் எரோஷன் அக்கர்ஸ் இன் 3 ஃபார்ம்ஸ். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன், செகண்டு சால்டேஷன், தேர்டு சர்ஃபேஸ் க்ரீப். நீங்கள் வாட்டர் எரோஷனில் படிச்சிருப்பீங்க, ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன். அதுவே விண்ட் எரோஷன் வரும்போது சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் க்ரீப் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இந்த டைப்ஸ் தான் நடக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னா மிகச்சிறிய மண் துகள்கள் காற்றில் மிதந்து நீண்ட தூரம் பயணிப்பது. கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகல் சைஸ் மிக சின்னதாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும், டஸ்ட் ஸ்டார்ம் உருவாகும். எக்ஸாம்பிள், தூசி புயல் உருவாகுது. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வரும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அப்படின்னாவே ஃப்ளோட்டிங் மூமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃப்ளோட்டிங் மூமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சால்டேஷன், மிதமான அளவுள்ள மண் துகள்கள் குதித்து குதித்து நகர்வது. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் மோஸ்ட் காமன் டைப் 50 to 75% சாயில் மூமெண்ட் இதெல்லாம் நடக்கும். எக்ஸாம்பிள், கங்காரு ஜம்ப் செய்வது போல் குதித்து குதித்து ஓடுற மாதிரி தான் இந்த மண் ஜம்ப் பண்ணி போகும். அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா சால்டேஷன் அப்படின்னா ஜம்பிங் மூமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஃபேஸ் க்ரீப் தேர்டு, பெரிய மண் துகள்கள் தரையில் உருண்டு நகர்வது. இதனுடைய கேரக்டரிஸ்டிக் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ரோலிங் மூமெண்ட்டு. அதாவது கால்பந்து உருள்வது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னா சர்ஃபேஸ் க்ரீப் அப்படின்னா ரோலிங் மூமெண்ட்டு. இந்த ஈஸியான இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு கம்பேரிஷன் டேபிள் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் அதில் சாயில் பார்ட்டிகல் ஸ்மாலாக இருக்கும், மூமெண்ட்டு ஃப்ளோட்டிங் மூமெண்ட்டு.
சால்டேஷனில் சாயில் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். இதனுடைய மூமெண்ட் வந்து ஜம்ப் பண்ணி போகிறது, ஜம்ப்பு. சர்ஃபேஸ் கிரீப்பில் சாயில் பார்ட்டிகல் சைஸ் பார்த்திங்கன்னா லார்ஜாக இருக்கும். இதில் மூமெண்ட் எப்படி இருக்கும்? ரோலிங்காக இருக்கணும். இது ஈஸியாக நீங்கள் ரோமன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ளோட், ஜம்ப், ரோல். ஃபஸ்ட்டு மிதக்குது, ஜம்ப் பண்ணுது, பறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட், ஜம்ப், ரோல். எதுக்கு? சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் கிரீப். இதனை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட் எரோஷன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எஃபெக்ட். லாஸ் ஆஃப் ஃபர்டைல் டாப் சாயில், அதாவது மண்ணின் வளமான பகுதி இழக்கப்படுகிறது. நியூட்ரியன்ட் லாஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் குறைகிறது. புவர் கிராப் க்ரோத், பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. ஈல்டு ரிடக்ஷன், மகசூல் குறைகிறது. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் எஃபெக்ட் என்ன நடக்கும் அப்படின்னா சாயில் பொல்யூஷன், தூசி அதிகரிக்கிறது. டஸ்ட் ஸ்டார்ம்ஸ், சுற்றுச்சூழல் பாதிப்பு. சாண்ட் டெபாசிஷன், சாலைகள், கால்வாய்கள் மூடப்படலாம். மண் அரிக்கும் போது என்னாகனா இதெல்லாம் போய் இந்த சாலைகள், கால்வாய்கள்லாம் பண்ணும்போது அது மூடிடும். எக்கனாமிக் எஃபெக்ட் என்ன எப்படின்னா ஃபார்மர் இன்கம் ரிடக்ஷன், இன்க்ரீஸ்டு கல்டிவேஷன் காஸ்ட்டு. கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆஃப் விண்ட் எரோஷன். இந்த எரோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா விண்ட் எரோஷன் கண்ட்ரோல்ஸ் 3 types. ஃபர்ஸ்ட் அக்ரானமிக் மெஷர்ஸ், செகண்டு மெக்கானிக்கல் மெஷர்ஸ், தேர்டு வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம். அது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த கிளாஸ்லையும் பார்ப்போம். அக்ரானமிக் மெஷர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிப் கிராப்பிங், நிலத்தை பல பட்டைகளாக பிரித்து பயிரிடுதல். அட்வான்டேஜ், காற்றின் வேகம் குறைகிறது. ஆல்டர்னேட் கிராப் ஸ்ட்ரிப்ஸ் ரெடியூஸ் எரோஷன், பயிர்களை மாற்றி பண்ணும்போது இந்த எரோஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிராப் ரொட்டேஷன், பல்வேறு பயிர்களை மாறி பயிரிடுதல். இதனுடைய பெனிஃபிட்டு சாயில் கவர் அதிகரிக்கும். கவர் கிராப்ஸ், மண்ணை மூடி பாதுகாக்கும் பயிர்கள். எக்ஸாம்பிள் கவுப்பி, கிரீன் கிராம், சன் ஹெம்ப். மல்ச்சிங், மண்ணை வைக்கோல் அல்லது பயிர் கழிவுகளால் மூடுதல். பெனிஃபிட் மாய்ஸ்சர் கன்சர்வேஷன், reduced wind velocity, reduced soil loss. மெக்கானிக்கல் மெஷர்ஸ், ரிட்ஜ் அண்ட் ஃபரோ, காற்றின் திசைக்கு குறுக்காக ரிட்ஜ் அமைத்தல். அட்வான்டேஜ் விண்ட் ஸ்பீடு ரிடக்ஷன். சர்ஃபேஸ் ரஃபனிங், மண்ணை கரடுமுரடாக மாற்றுதல். பெனிஃபிட் காற்றின் வேகம் குறைகிறது. வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா விண்ட் பிரேக்ஸ் அப்படின்னா காற்றின் வேகத்தை குறைக்க மரங்களை ஒரு வரிசையாக நடுதல். சூட்டபிள் ட்ரீஸ் கேஷுரினா, நீம், ஈக்கலிப்டிஸ், சுபாபுல். அட்வான்டேஜஸ் wind speed reduction, soil conservation, moisture conservation. ஷெல்டர் பெல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸு. ஷெல்டர் பெல்ட் அப்படின்னா பல வரிசைகளில் மரங்களை நடுதல். பர்பஸ் பெரிய நிலப்பரப்பை பாதுகாத்தல். சூட்டபிள் ட்ரீஸ் கேஷுரினா, அகேஷியா, ஈக்கலிப்டிஸ். கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக விண்ட் பிரேக் அப்படின்னா சிங்கிள் ரோல் இருக்கணும். ஷெல்டர் பெல்ட் அப்படின்னா மல்டிபிள் ரோஸாக இருக்கணும். விண்ட் பிரேக் வெஸ்ட் ஷெல்டர் பெல்ட் பார்க்கலாம். விண்ட் பிரேக் சிங்கிள் ரோ, ஷெல்டர் பெல்ட் மல்டிபிள் ரோ. விண்ட் பிரேக் ஸ்மால் ஏரியா, ஷெல்டர் பெல்ட் லார்ஜ் ஏரியா. விண்ட் பிரேக் ஃபார்ம் பவுண்டரி, ஷெல்டர் பெல்ட் லார்ஜ் ஃபார்ம் ப்ரொடெக்ஷன். டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 1 mark கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா wind erosion consists of A. detachment only, B. transportation only, C. deposition only, D. all the above. சரியான ஆன்சர் D. all the above. அதாவது wind erosion consists of detachment, transportation and deposition. செகண்ட் பார்த்தீங்கன்னா most common type of wind erosion is A. suspension, B. saltation, C. surface creep, D. splash. சரியான ஆன்சர் B. saltation. அதாவது மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் விண்ட் எரோஷன் இஸ் சால்டேஷன். ஏன்னா அதில் தான் 50 to 75% வந்து எரோஷன் நடக்குது. டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் ஆர் மெயின்லி காஸ்ட் பை A. சர்ஃபேஸ் கிரீப், B. saltation, C. suspension, D. rill erosion. சரியான ஆன்சர் C. suspension. அதாவது டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் ஆர் மெயின்லி காஸ்ட் பை சஸ்பென்ஷன். Fourth, large soil particles moved by A. suspension, B. saltation, C. surface creep, D. splash. சரியான ஆன்சர் C. surface creep. அதாவது large soil particles move by surface creep. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சஸ்பென்ஷன்னா
எப்படி வந்து ஃப்ளை பண்ணுறது, சால்டேஷன்னா வந்து ஜம்ப் பண்ணுறது, சர்ஃபேஸ் கிரீப்னா ரோலிங். லார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து அது வந்து ரோல் ஆகும். இப்போ லார்ஜ் பார்ட்டிக்கல்னால் உங்கள் சர்ஃபேஸ் கிரீப் தான் ஞாபகம் வரணும். 5th பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ ட்ரீ பிளான்டிங் இஸ் கால்டு ஏ ஷெல்டர் பெல்ட், பி ஸ்ட்ரிப் கிராப்பிங், சி விண்ட் பிரேக், டி டெரசிங். சரியான ஆன்சர் சி விண்ட் பிரேக். அதாவது சிங்கிள் ரோ ட்ரீ பிளான்டிங் இஸ் கால்ட் விண்ட் பிரேக். சப்போஸ் 5 மார்க் கொஷின் மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா 1 மார்க்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் விண்ட் டியூரேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் ப்ராசஸ்னு ஒரு கொஷின் தான் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி நினச்சிட்டு படிங்க, அதுக்குள்ளே நிறையா 1 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் விண்ட் டியூரேஷன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் படிக்கும்போது இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் சால்டேஷன், சஸ்பென்ஷன் அண்ட் சர்ஃபேஸ் கிரிப் அப்படிங்கிற கொஷினுக்கு நீங்கள் படிச்சிங்க, உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் wind breaks and their advantages. 5th explain shelter belts with suitable tree species. ஒரு 5 மார்க் கொஷின் மாதிரி இந்த டாப்பிக்கில் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நம்ம அப்ஜெக்டிவ் தான் எழுத போகிறோம், பட் 5 மார்க் கொஷின் மாதிரி நினச்சிட்டு படிக்கும்போது அதுக்குள்ளே நிறைய கவர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் விண்ட் டியூரேஷன், இட்ஸ் காசஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இந்த கொஷின். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விண்ட் டியூரேஷன் வித் டயக்ராம்ஸ். Third, explain wind breaks and shelter belts in details. Fourth, discuss agronomic, mechanical and vegetative control measures. Fifth, explain factors affecting wind erosion and methods prevention. இந்த கொஷின்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா இன்னும் டீப்பாக உள்ள நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது 1 மார்க்கு உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். விண்ட் எரோஷன் அப்படின்னா டிட்டாச்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன். 3 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் கிரீப். சால்டேஷன் அப்படின்னா மோஸ்ட் காமன் மெத்தடு. சஸ்பென்ஷன் ஃப்ளோட்டிங் டைப்பு. சர்ஃபேஸ் கிரீப்னா பார்ட்டிகல்ஸ் ரோலிங் ஆகும். விண்ட் பிரேக் அது வந்து சிங்கிள் ரோவில் ட்ரீ பிளான்ட் பண்ணுறது. ஷெல்டர் பெல்ட் அப்படின்னா மல்டிபிள் ரோஸில் பிளான் பண்ணுறது. ட்ரை சாயில் அப்படின்னா மோர் எரோஷன் இருக்கும். வெஜிடேஷன் அப்படின்னா லெஸ் எரோஷன். விண்ட் வெலாசிட்டி அதிகமானால் எரோஷன் அதிகமாகும். ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாமில் விண்ட் டியூரேஷன் டாபிக் மிகவும் முக்கியமானது. குறிப்பாக சஸ்பென்ஷன், சால்டேஷன், சர்ஃபேஸ் கிரீப், விண்ட் பிரேக், ஷெல்டர் பெல்ட்ஸ் இவற்றிலிருந்து டைரக்ட் 1 மார்க் கொஷின் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஃப்ளோட்டிங், ஜம்ப், ரோல் என்ற ஷார்ட்கட்டை நினைவில் வைத்துக்கொண்டால் விண்ட் எரோஷன் டைப்ஸ் முழுவதும் எளிதாக நினைவில் இருக்கும். அடுத்த கிளாஸில் விண்ட் பிரேக் அண்ட் ஷெல்டர் பெல்ட்ஸ் டிசைன் அண்ட் லேஅவுட் பற்றி விரிவாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் என்ஜினியர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.